அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல் பருவ தேர்வு நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாருமே நல்லா பரீட்சை எழுதியிருந்தீங்க. தேர்வு எல்லாருமே பார்க்காம தான் படித்து எழுதியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அடுத்து இன்றைக்கி இயல் 8வது ஆரம்பிக்கலாம். இயல் 8ல் செய்யுள் பாடல் கல்வியே தெய்வம், கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிற ஒரு பாடல். இந்த பாடலை இயற்றியது பாரதி சுகுமாரன் அப்படிங்கிற கவிஞர். இப்போ இந்த பாடலை வாசிக்கிறேன், கவனிங்க. அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும், நல நயமதும் நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும், நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். அதாவது அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். இந்த பாடல் கல்வியோட விரிந்த நிலைகளை பற்றி ஆசிரியர் கூறுகிறார். தாயும் தந்தையும் தெய்வம் போன்றவர்கள், இதை நீ நன்கு அறிந்திட வேண்டும். நமக்கு கண்ணை போன்ற கல்வியும் தெய்வம்தான், இதை கருத்தினில் நீ கொள்ள வேண்டும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும், நல நயமதும் நம்மை அண்டும். கல்வியானது பொன்னையும் மண்ணையும் விட மேலானது. கல்வியினால் புகழும் நன்மையும் மென்மையும் நலமும் நம்மை வந்து சேரும். எனவே கல்வியை கசடர கற்றிட வேண்டும், பிழையில்லாமல் கற்க வேண்டும். அதான் இதனோட பொருள். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும், நல் கணக்கென நெஞ்சில் கூடும். கல்வியினால் வல்லமை பெற்று பல வளங்களை பெற்றிடலாம். கல்வியை கற்க கணக்காக அவை மனதில் பதிகின்ற பல வகையான வெற்றிகள் நம்மை சேரும். புகழோட வெளிச்சமும் நம் உடம்புல சேரும். கல்வியானது விண்ணையும் அளக்கச் செய்யும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும். விண்ணுனா என்னது? வானம். வானத்தையும் அளக்கச் செய்யும். நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். விடியலாய் எழுந்திடச் செய்யும். கல்வியானது வலிமையையும் சேர்த்து மனதினில் தெளிவினை செலுத்திட வைக்கும். திண்மைனா என்னது? வலிமை. திண்மையையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். வலிமையையும் மனதில் தெளிவையும் செழிக்கச் செய்யும் கல்வி. கல்வி குறித்த இந்த சிந்தனைக்குரிய பாடலை நீங்களும் ஒரு தடவை படித்து பாருங்க, சரியா? இப்போ நம்ம புத்தக பயிற்சியை பார்க்கலாம். கசடர இச்சொல்லின் பொருள் என்ன? குற்றம் நீங்க. வளமதை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வளம் கூட்டல் அதை. அடுத்தது வெளிச்சம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இருட்டு. அடுத்து ஒன்றுபோல் வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. முதல் எழுத்து அன்னையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்தது கண்ணெனும், அருந்திட. அடுத்தது கல்வி, கருத்தினில். நன்மையும் நயமதும், வல்லமை வளமதை. இதெல்லாம் முதல் எழுத்து ஒன்றுபோல் வருவது. அடுத்து 2ஆம் எழுத்து நன்மையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்தது பொன்னையும், அதுக்கடுத்தது கல்வியை, வல்லமை. ரெண்டுமே 2 சுழியில் வருதா? ரெண்டுமே மேல் நோக்கியில் வருதா? அடுத்தது விண்ணையும், அடுத்தது திண்மையும். இது எழுதுனா போதும். அடுத்தது எதிர்ச்சொல் எழுதுக. நன்மை
தீமை, புகழ் இகழ், வெற்றி தோல்வி, வெளிச்சம் இருட்டு. அடுத்தது தோன்றும் மறையும். அடுத்த பயிற்சி ஈயண்ணா. என முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. அந்த பாடலை பாருங்க. கண்ணெனும் கல்வியும் பொன்னையும் மண்ணையும் நன்மையும் மென்மையும் நயமதும் நம்மை வெளிச்சமும் மேனியில் விண்ணையும் அளந்திட. இந்த 4 வரியை எழுதலாம். அடுத்த பயிற்சி வினாக்களுக்கு விடையளிக்க. பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது? பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வியே. அடுத்தது கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? கல்வியை குற்றமின்றி கற்க வேண்டும். இப்போ இந்த பாடல் உள்ள சொல் பொருள் பக்க எண் 150ல் விஞ்சும் மிகும், அண்டும் அப்படின்னா நெருங்கும், கசடர குற்றம் நீங்க, திண்மை வலிமை, ஊறும் சுரக்கும், செழித்திட தலைத்திட. இந்த 6ஐயும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் 1 by 1 எழுதிட்டு சொல் பொருளை எழுதிட்டு இந்த வினாக்களுக்கு விடையளிக்க இந்த 2ஐயும் நோட்டில் எழுதிருங்க. மீதி பயிற்சி எல்லாம் புத்தகத்திலேயே நிரப்பிடலாம். சரியா? பாடலை இன்னொரு தடவை வாசிக்கலாமா? கல்வியே தெய்வம், அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும், நல நயமதும் நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். பாரதி சுகுமாரன். இப்போ இந்த பாடலோட பொருளை ஒரு தடவை வாசித்து விடுறேன். புத்தகத்திலே பாருங்க. இந்த பாடல் கல்வி குறித்த விரிவான சிந்தனையை தருகிறது. அன்னை தந்தை இவர்களுடன் நாம் கற்கும் கல்வியும் தெய்வமாகும். பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி. நமக்கு புகழையும் தந்து நிற்கும். கல்வி கற்றால் நன்மையும் மென்மையும் நல்லருளும் நம்மை நெருங்கி வரும். ஆகையால் கல்வியை குற்றம் நீங்க கற்றிட வேண்டும். ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நாம் பெற வேண்டும். நாள்தோறும் கற்றிட கற்பவை யாவும் மனக்கணக்கை போல் நெஞ்சில் பதியும். வெற்றி கிட்டும். கிட்டும்னா என்னது? வெற்றி கிடைக்கும். புகழ் தோன்றும். விண்ணையும் அளக்கச் செய்யும், வானத்தையும் அளக்கச் செய்யும். நம்மை விடியலாய் எழச் செய்யும். நம்மிடம் வலிமையையும் சேர்க்கும். மனதில் தெளிந்த நல்லறிவை வளரச் செய்யும். கல்வியின் சிறப்பை பற்றிய இந்த பாடலை நல்லா ஒரு தடவை வாசித்துட்டு பொருளையும் வாசித்து பாருங்க. வழக்கம் போல் நோட்டில் புத்தக பயிற்சி புத்தகத்திலையும் எழுதிருங்க. நோட்டில் எப்படி எழுதணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சொல் பொருள் எழுதிட்டு அதே மாதிரி வினாவிடைகளையும் எழுதுங்க. அடுத்த வகுப்பில் உரைநடை பகுதியோடு பார்க்கலாம். சரியா? நன்றி.